மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்நாடகத்தை சேர்ந்த ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசர் வெங்கட் நாராயணாவுக்கு தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு டெல்லி பிரதிநிதி அந்த பதவி நம்ம சினிமா நடிகரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமா இருக்கிற விஜய் வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த பதவிக்கு ஆளே இல்லையா? ஏற்கனவே இந்த பதவி தருவதாக ஒரு அரசியல் புரசலாக ஒரு செய்தி உலா விட்டாங்களே, கசிய விட்டாங்களே. அதாவது நம்முடைய வைகோ அவர்களுக்கு இந்த பதவி கிடைக்கும்னு சொல்லி ஒரு செய்தியை கசிய விட்டாங்களே. இப்ப திடீர்னு ஏற்கனவே இந்த பதவி முன்பே அறிவிக்கப்பட்டு முன்பே அரசாணை வெளியிடப்பட்டு அதை வெளியிடாம மறைச்சு வச்சு இப்போ திடீர்னு வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? யாரை ஏமாற்றுகிறார் விஜய்? தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே இருக்கிறாரு. தொடர்ந்து சினிமாக்காரனுக்கே பதவி கொடுத்துட்டே இருந்தா, அதுவும் நம்ம மாநிலத்தை சேராத ஒருத்தருக்கு பதவியை கொடுத்து தமிழ்நாட்டிற்கு பச்சை துரோகத்தை செய்திருக்கிற இந்த விஜய்க்கு விசிலடிச்சான் குஞ்சுகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அவர்களுக்கு போய் குத்துன்னு குத்துறீங்கல்ல, இப்போ உங்களுக்கு நல்லா வச்சு குத்திக்கிட்டு இருக்காரு அவர். தமிழ்நாட்டை டோட்டலா இன்னும் கொஞ்ச நாள்ல சினிமாக்காரங்கிட்ட வித்து, அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்லைங்க. வேறு மாநிலம், வேறு ஒரு ஆந்திரா தொழிலதிபர் விஷ்ணு ரெட்டிக்கு அவருடைய ஆலோசகர் பதவி, கர்நாடகத்தை சேர்ந்த தயாரிப்பாளருக்கு டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவி, இன்னும் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு தெரியல. என்னென்ன பதவிகள் கொடுக்க போறான்னு தெரியல. அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இது இல்லாம நம்முடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் பல பேருக்கு நம்முடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட் நமக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறது. இன்னும் நிறைய பேருக்கு நீங்க அனுப்புங்க. அவர்களும் அவருடைய என்ன நம்முடைய வீடியோ தொடர்பான விஷயங்களை அவங்களும் சொல்லட்டும். ஓகே, எனிவே இப்ப நம்ம இந்த பதவி, அதாவது தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு பிரதிநிதினா அவங்களுக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் இடையில அவங்க ஒரு பிரிட்ஜா வேலை செய்வாங்க. தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகள், தமிழ்நாட்டினுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் அங்க டெல்லியில அவர்கள் மூலமாக தான் அங்க எல்லா அமைச்சர்களை பார்க்கறது, மற்ற விஷயங்கள் பண்றது, மற்ற எல்லா விஷயங்களும் அவர்கள் ஒரு லைசன் ஒர்க்னு கூட நம்ம சொல்லலாம். அதை பெரும்பாலும் தமிழ்நாட்டிலேருந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ முக்கியமான அதிகாரிகளோ அங்கே போனாங்கன்னா அவர்களோடு அவங்க இணைஞ்சு அதை எந்த துறை அதிகாரியோ சம்பந்தப்பட்ட அமைச்சரோ போய் சந்தித்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபடுவார்கள். இது தமிழ்நாட்டினுடைய குறிப்பிட்ட வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய நபருக்கு வழங்கப்படுகிற பதவி. ஆனால் இந்த பதவியை இப்போ இந்த சினிமா நடிகர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் யார் கொடுத்துருக்காரு தெரியுமா? கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர், சினிமா தயாரிப்பாளர். அவர் என்ன சாதிச்சிட்டார்? தமிழ்நாட்டுக்கு என்ன வாரி வழங்கி கீழ்ச்சார்னா, ஒரு கிழியும் கிழிக்கலங்க. அவரு இந்த ஜோசப் விஜய் வச்சு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் வரவே இல்லை. அது இவங்களே இணையத்துல கசிய விட்டுட்டு, இவங்களே எவனோ திருடிட்டான், எவனோ ஆர்டிஸ்ட்க திருடி வெளியே விட்டுட்டான்னு ஒரு பரப்புரையை பண்ணி அதை அதன் மூலமாக ஓட்டை வாங்கி இப்போ முதலமைச்சராக உட்காந்துட்டார். அந்த தயாரிப்பாளருக்கு அதனால எங்களுக்கு 400 கோடி நஷ்டம், 500 கோடி நஷ்டம்னு ஒரு சீன் போட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த நஷ்டம் என்ன ஆச்சுன்னு இப்ப தெரியலங்க. ஜனநாயகம் பத்தி யாருமே பேசுறது இல்லை இப்ப. ஆனா அந்த தயாரிப்பாளர் ஜோசப் விஜய் பின்னாடியே சுத்திட்டு இருக்காரு. பதவி ஏற்புக்காக போய் கவர்னரை மீட் பண்ண போற போது கூட அந்த தயாரிப்பாளரும், அந்த ஜனநாயகன் பட தயாரிப்பாளரும், அந்த விஷ்ணு ரெட்டின்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஆந்திராவில் கிரானைட் ஊழல்ல சிக்கி ஈடியால் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4000 கோடிக்கு மேல விட்ட புகார் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு செய்தி ஒண்ணு இருக்கு. அதுல உண்மை இருக்கா இல்லையான்றதெல்லாம் பின்னாடி தான் தெரிய வரும். இடி அவர் மீது வழக்கு போட்டிருக்கு. 4000 கோடிக்கு மேல கிரானைட் ஊழல்ல குற்றச்சாட்டுல சிக்கினவர். அவர் நம்ம ஜோசப் விஜயோட நெருங்கிய நண்பர். அவரை கூப்பிட்டு தான் நம்ம புட்டபத்தி கோயிலுக்கு எல்லாம் போனார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தனி விமானத்துல யாரோ 2 பெண்கள்லாம் போனாங்க. யாரோ அவங்க அப்படிலாம் கேள்வியெல்லாம் வந்தது இல்லையா? அது அந்த விஷ்ணு ரெட்டியோட குடும்பம். ஆக இவருக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் தேவையில்லை. ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே, அந்த பக்கம் டெல்லி. ஆனா பதவி மட்டும் தமிழ்நாட்டு பதவி வேணும், முதலமைச்சர் பதவி வேணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மண்ணும் செய்ய மாட்டார், ஒரு புண்ணாக்கம் செய்ய மாட்டார். மக்கள் தெருவில் நின்று போராடுவான். அவனுக்கு கரண்ட் இருக்காது, அவன் தண்ணி கொடுக்க மாட்டாரு, ரோடு வசதி இருக்காது. ஆனா யாரோ செஞ்சதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிப்பார். இந்த பதவியை அந்த கர்நாடகக்காருக்கு தர வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு ஒரு படம் எடுத்தாரு, அந்த படம் இணையத்துல வந்துருச்சு, அது நஷ்ட ஈடு என்னமோ அந்த நஷ்ட ஈடை கொடுத்துட்டு போக வேண்டியதானே? கூட பணமா இல்ல, கோடி கோடியா நீங்க தான் 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு வித்து கோடி கோடியா அடிச்சு வச்சிருக்கீங்க, இல்ல கொடுக்க வேண்டியதானே? இப்ப தமிழ்நாட்டில் இந்த பதவிக்கு யாருமே ஆளே கிடையாதா? ரொம்ப ஓவரா போறீங்க சிஎம் சார். இதெல்லாம் ரொம்ப நல்லதுக்கே இல்லை. இதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. நீங்க இந்த தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய முக்கியமான ஒரு நபர். நீங்க தான் இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இப்ப வரைக்கும். இது எவ்வளவு காலத்துக்கு இந்த பதவி உங்களுக்கு நிக்குதுன்றது 2வது விஷயம் வச்சுங்க. இன்னைக்கு எப்படியோ மயக்கியோ ஏமாத்தியோ
ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி என்னமோ பண்ணி நீங்க முதலமைச்சராக வந்து உட்காந்துட்டீங்க. தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒரு நல்லது பண்ணீங்களா? ஒரே ஒரு நல்லது. இன்னைக்கு வரைக்கும் அடுத்தவங்க மேல பழி போடுற வேலை தான் செய்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு எந்தவித நன்மையும் உங்களால் ஏற்படவே இல்லை. ஏராளமான பாலியல் குற்றங்கள், ஏராளமான சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, மின்வெட்டு பிரச்சனை. இப்போ எதிர்கட்சி மேல ரெய்டு அடிக்கிறது, எதிர்கட்சி வீட்டை போய் ரெய்டு பண்றது, அவங்க போட்ட டெண்டரை கேன்சல் பண்றது. சரி, கேன்சல் பண்ணீங்கன்னா அதோட காரணத்தை சொல்லணும். அதுல இவ்வளவு முறைகேடு நடந்ததுன்னு அறிவிக்கணும். எதுவுமே இல்லாம பொத்தாம் பொதுவா ஏன் முந்தைய ஆட்சி போட்டாங்களா, பஸ்ஸை கேன்சல் பண்ணு, அந்த ஜீப்பை வாங்காத அதை கேன்சல் பண்ணு, ரோடு போற டெண்டரை கேன்சல் பண்ணு, நடப்பாத டெண்டரை கேன்சல் பண்ணு, கோயில் பார்க்கிங் கட்டுறாங்களா கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்ணி என்ன சாதிச்சிங்க? எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்கு தான் கொண்டு வந்தது. கார் பார்க்கிங்கா இருக்கட்டும், நடபாதையா இருக்கட்டும், எல்லாமே மக்கள் பயன்பாட்டுக்கு. இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம ஆணவத்தினுடைய உச்சத்துல அதிகாரம் நம்மகிட்ட இருக்கிறதுனால ஓவரா ஆடுறீங்க. பட் இது நல்லதுக்கு இல்லை. இப்போ நம்முடைய கேள்வி ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் டெல்லியினுடைய அரசு பிரதிநிதியாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அங்க பதவியில் இருப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட ஆள் இல்லையா? ஒரே ஒரு நபர் கூட. ஏற்கனவே அசிங்கப்பட்டீங்களே, பத்தாதா அந்த ஜோசியருக்கு பதவி கொடுத்து எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா பின்னங்கால் பெடல கூட ஓடுனீங்கல்ல, பதவியை கொடுத்த பதவி திருப்பி வாங்கினீங்கல்ல, அப்ப கூட உங்களுக்கு உரைக்கலையா நாம தவறு செய்கிறோம்னு? எந்த அடிப்படையில அந்த வெங்கட் நாராயணாவுக்கு பதவி கொடுத்தீங்க? அவர் என்ன சாதிச்சார்? தமிழ்நாட்டுக்காக அவர் என்ன சாதிச்சார்? இப்ப நம்ம அவர் யாருன்னு விசாரிச்சு பார்த்தா அவரு வந்து அந்த கர்நாடகத்தினுடைய இப்போ முதல்வராக இருக்காருல்ல டி.கே. சிவகுமாரோடைய நண்பராம். சரி, இருந்துட்டு போட்டோம். அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். அந்த கர்நாடகாவை சேர்ந்த தொழிலதிபர், நிறைய படம் எடுக்கிறாரு. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வந்து பழக்கம் வச்சிருக்காங்க, நண்பரா இருக்காங்க. இப்போ டி.கே. சிவகுமாரோட நண்பராகிறதுனால மேகதாது அணையை வந்து கட்டாம தடுத்துருவாரா? இந்த பதவி கிடைச்ச உடனே தமிழ்நாட்டுக்காக அவர் ஆதரவாக செயல்படுவாரா? மேகதாது பிரச்சனை ஒன்று வருதுங்க. இப்ப தமிழ்நாட்டோட பிரதிநிதியா இருக்கிறவர் டெல்லியில பேசணும். என்ன பேசுவாரு? பிறந்த ஊர் கர்நாடகாவுக்கு ஆதரவா பேசுவாரா? தமிழ்நாட்டில் சோசப் விஜய் நடிகர் பதவி கொடுத்துட்டாருன்றதுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவாரா? எப்படி பேசுவார்? என்ன பேசுவார்? அப்ப அயோக்கியத்தனம் இல்லையா? பச்சை துரோகம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட மண்டையில ஏறாதா? நீங்க எப்படி முதலமைச்சரா? நீங்க வதந்திகள், ஏராளமான வதந்திகள் பரவுச்சு. ஏதோ பெரிய ஆபத்து பாந்தவன், கடவுள் இவரு காப்பாத்த போறாரு, தமிழ்நாட்டே புரட்டி போட போறாரு, அப்படியே பாலாரம் தேனாரம் ஓடும், வந்த நாள்ல இருந்து மாத்திடுவேன், தமிழ்நாட்டில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் நான் வந்து தங்க மோதிரம் போடுவேன், தாய்மாமன் சீர் கொடுப்பேன்னு இப்போ புழுகு மூட்டி அவுத்து விட்டீங்க. இப்ப என்ன தெரியுமா பண்றீங்க? ஆட்சிக்கு வந்த உடனே அரசு குழந்தைங்க அரசு மருத்துவமனையில் பிறந்தாதான் மோதிரம் போடுவீங்களாம். அங்க பிறந்தாதான் குழந்தையாது, தனியார் மருத்துவமனையில் பிறந்தா குழந்தை கிடையாது. என்ன பித்தலாட்டம் இது? ஏதாவது ஒண்ணு உண்மை இருக்கா அவங்க கிட்ட இருந்து? ஒரே ஒண்ணு. விவசாயிகள் எல்லாம் கடன் தள்ளுபடி பண்ணுவேன். நீங்க வந்த விவசாயி எல்லாத்துக்கும் நாமம் அடிச்சிங்க, பட்ட நாமம். 50,000 கீழே இருந்தா தான் கடன் தள்ளுபடி, 50,000 மேல இருந்தா 5,000 ரூபாய் தருவேன். 1 லட்சம் கடன் வாங்கினவன் 95,000 ரூபாய் கட்டுவானா? நீ 5,000 கொடுத்தா அவனுக்கு எதுக்கு அந்த 5,000? அதான் காரி துப்புறானுங்க எல்லா விவசாயிகளும், கழுவி ஊத்துறாங்க. பெண்களுக்கு 2,000 ரூபாய் தரேன், நீங்க ஏதாவது செஞ்சீங்களா? தமிழ்நாட்டுக்காக நீங்கள் செய்த சாதனை என்னன்னா, தமிழ்நாட்டு மாணவர்களை, இளைஞர்களை உங்களுடைய படங்கள் மூலமாக போதை பருத்தை யூஸ் பண்றதுக்கு எப்படி அப்படின்னு கத்துக் கொடுத்தீங்க. அப்புறம் ட்ரக்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக் கொடுத்தீங்க. உங்க படங்கள் எல்லாத்துலயுமே மதுவும் ட்ரக்ஸும் தான் அப்படியே பயங்கரமா அப்படியே நிரம்பி வழியும். ஒரே ஒரு படம் கூட உருப்படியான படம் கிடையாது. ஒண்ணு ஆரம்ப கால படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்க நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அடிக்கடி சொல்லுவாரு நீங்க ஆம்பளை செய்யலன்னு. அப்படி பலான படங்களாக தான் இருந்துச்சு எல்லாமே. அது வந்து குழந்தைகளோட பாக்குற படமா இருக்காது, குடும்பத்தோட பாக்குற படமா இருக்காது, மாமியாருக்கு சோப் போட்ட படம் தான் இருக்கும் ஆரம்ப காலத்துல. அப்புறம் படிப்படியா நீங்க வளர்ந்து வளர்ந்து காசு இருக்கிறதுனால சோசியல் மீடியால உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ஓடாத படத்தை கூட ஓட வச்சதா கணக்கு காமிச்சு உங்களை பெரிய உச்சா நடிகர்னு காமிச்சிட்டீங்க. அதையும் நம்பி இந்த மக்களும் ஜனங்களும் ஓட்ட போட்டாங்க. அதுவும் எல்லாரும் போட்டாங்களான்னு தெரியாது, எனக்கு ஈவிஎம் மேல சந்தேகம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப நீங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள்ல ஒரே ஒருத்தர் கூட இந்த பதவிக்கு தகுதியானவர் இல்லையா? இல்ல உங்க கட்சியில உங்களையே நம்பி வந்து எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத் என்ன பாவம் பண்ணார்? காலங்காலமா அவர் வந்து எல்லாரும் அவரை யூஸ் பண்ணி தூக்கி போடுறீங்களே, காகிதம் மாதிரி குப்பை மாதிரி தூக்கி போடுறீங்களே. எங்க அண்ணன் நாஞ்சில் சம்பத்தை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? துப்புனா தொடச்சிக்கிறவருங்க அவரு, அவ்வளவு நல்ல மனுஷன். ஏன் அவரை டெல்லி பிரதிநிதியா ஆக்கணும்? உங்களுக்கு என்ன கேடுகாலம்? அவருக்கு இந்த பதவி கொடுத்துருக்கலாமே.
இல்லைன்னா என் தம்பி இருக்கான், யாரு, காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்கான், எங்க போனாலும் உணர்ச்சி வேகத்துல கத்திக்கிட்டு இருக்கான், லயோலா மணி, லயோலா காலேஜ் ஓனர் கூட லயோலான்னு பேர் போட்டுக்க மாட்டார், அந்த மணிக்கு கொடுத்துருக்கலாமே. இல்ல கடைசி நேரத்துல உங்ககிட்ட வந்து கட்டி பிடிச்சி அப்படியே ஆபத் பாந்தவன் உங்களை பத்தி இப்போ கூட டிவில எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு பாருங்க, பிலிக்ஸ் ஜெரால்ட், பிலிக்ஸ் நம்ம நண்பர் பிலிக்ஸ், அவரு கொடுத்துருக்கலாமே. உள்ள உங்க கட்சியில வேற யாருமே இல்லையா? இந்த பதவிக்கு தகுதியான நபர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கூட இல்லையா? ஒரே கேள்விதான் முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்ககிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அங்கிருந்து நமக்காக உண்மையாக ரகசியங்களை காத்து உழைக்கிறவர்களுக்கு தான் இந்த பதவி. தமிழ்நாட்டினுடைய பிரஜையா இருக்கணும், தமிழ்நாட்டின் மண்ணில் பிறந்தவங்களுக்கு தான் அந்த பதவி கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு கர்நாடகா சர்ச்சைக்குரிய மாநிலமா இருக்கு, நமக்கும் அவங்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து வாய்க்கா தகராறு இருக்கு, காவிரி பிரச்சனை இருக்கு, நதிநீர் பங்கீடு பிரச்சனை இருக்கு, இப்ப மேகதாது பிரச்சனை கொண்டாடுறாங்க. இதுல காங்கிரஸ் கட்சி தான் அங்க ஆட்சியில் இருக்கு. இங்க காங்கிரஸ் 2 MP வேற கொடுத்து வச்சிருக்கீங்க, 2 MLA இருக்காங்க, அதுல ஒருத்தர் அமைச்சர் வேற. அந்த அமைச்சர் மேல போக்சோ வழக்கு போடுங்கன்னு இப்ப எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க காலெல்லாம் தடவி விட்டாரு மசாஜ் பண்றேன்னு. ஒரு அமைச்சர் பண்ற வேலையா அது? வாடி வாடி லேடின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. கேடுகட்டத்தனம், அயோக்கியத்தனம், அமைச்சருக்கு உண்டான மரியாதை மாண்பே தெரியாத ஒரு தற்குறித்தனம். அப்ப இந்த லட்சணத்துல இருக்கிற இங்க உங்க கட்சியில ஒரே ஒருத்தர் கூட இந்த பதவிக்கு தகுதியான ஆள் இல்லையா? எந்த அடிப்படையில வெங்கட் நாராயணன் பதவி கொடுத்தீங்க? அவர் தயாரிப்பாளர்னு சொன்னதுனாலயா, இல்ல உங்களை வச்சு அவர் 500 கோடி ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னு சொன்னதுனாலயா? அப்போ உங்களுக்கு பதவி நீ எவனுக்கு கொடுத்தாலும் அந்த பதவியை நான் கொடுத்தது தான், எவனை என்ன கேள்வி கேட்க முடியாதுன்னு ஆணவத்தினுடைய உச்சமா வேற என்ன உங்களுக்கு? முதலமைச்சரை இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா முதலமைச்சர் மாதிரியே நடந்துக்கலையே. கர்நாடகத்தை சேர்ந்தவருக்கு எப்படி பதவி கொடுக்கலாம்? அது நம்முடைய கேள்வி. அவர் இந்த தமிழ் மண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காரு? சினிமாவை தவிர அந்த சினிமா இப்ப கூட அவர் வந்து நம்ம சங்கர், நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர், அவர் பையனை வச்சு ஒரு படம் எடுக்கிறார். இந்த கம்பெனி சேர்ந்துதான் எடுக்குது, KVN நிறுவனமும் வேற ஒரு நிறுவனம் சேர்ந்துதான் அந்த படம் எடுக்கிறாங்க. லவ்வர் பாய் படம் பேர். தமிழ்நாட்டுக்கு அவர் செய்கிற விஷயம் இதுதான், வேற எதுவுமே தமிழ்நாட்டு மக்களுக்காக அவர் எதுவும் பண்ணதே கிடையாது. என்னுடைய கேள்வியெல்லாம் என்னன்னா, ஒரே ஒரு விஷயம், நீங்க அந்த கர்நாடகாவில் பிரச்சனை வந்தது, நதி பங்கீடு பிரச்சனை வருது, மேகதாது இஷ்யூ இப்ப பெருசா போயிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல வெங்கட் நாராயணா என்ன நிலைப்பாடை எடுப்பார்? நீங்க பதில் எப்படி சொல்வீங்க? என்ன நிலைப்பாடு எடுப்பாருங்க? அப்ப சினிமாக்காரனுக்குலாம் பதவி கொடுப்பீங்களா? அவங்க வேற யாருக்கும் எந்த பதவியும் வந்து இங்க இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உங்க கூடவே சுத்திட்டு இருந்த என் தம்பி ஜெகதீஷ்க்கு ஒரு பதவி கொடுத்துட்டீங்க. அவன் உங்களை முதலமைச்சரை உட்கார வச்சது அவன் தான், நீங்கெல்லாம் கிடையாது. உங்க செல்வாக்கு புண்ணாக்கெல்லாம் கிடையாது. அவன் தான் கஷ்டப்பட்டு போலியான வீடியோக்கள் எல்லாம் அனுப்பி பரப்பி விட்டு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து பொய்ய பரப்பி விட்டு, ரூட் மாஃபியா மூலமாக தான் உங்களுக்கு CMக்கு ரூட் போட்டு கொடுத்துருக்கான். அதனால அவனுக்கு ஒரு பதவியை கொடுத்தீங்க. ஏற்கனவே ஒரு ரத்தன் பண்டிட்டும் ஜோசியருக்கு பதவி கொடுத்து கேவலப்பட்டீங்கல்ல, அப்ப கூட உரைக்க வேணாமா உங்களுக்கு? ஒரு ஆந்திராக்காருக்கு பதவி கொடுத்துருக்கீங்க, விஷ்ணு ரெட்டி, அதே மறைக்கிறீங்க. அந்த பதவி தான் 23ஆம் தேதியே கொடுத்துட்டு இருக்கீங்களே, இன்னைக்கு தேதி 26, 23ஆம் தேதியே அது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. அதை எப்படி மறைக்கிறீங்க? அப்ப பித்தலாட்ட பேர் வழியா தான் இருக்கீங்க, உண்மையே இல்லை, வெளிப்படைத்தன்மை உங்ககிட்ட இல்லை. அப்ப இந்த சோபா மாடல் ஆட்சியாக இருக்கிற இந்த ஆட்சிக்கு கூட்டணி கட்சியா அப்ப வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, முட்டு கொடுக்குற நம்ம அண்ணன் திருமாவளவன், IUML காதர் மொய்தீன், கம்யூனிஸ்டுகள், சோபாமுகம், சாரி தப்பா சொல்லிட்டேன், சண்முகம், அந்த கம்யூனிஸ்டுக்காரு, இன்னும் சில கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ் பதில் சொல்லாதுன்னு வச்சுங்க. இவர்கள் எல்லாம் இப்ப எதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? கர்நாடகத்தை சேர்ந்தவருக்கு, நம்முடைய மாநிலம் அல்லாத ஒருத்தருக்கு தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியாக டெல்லிக்கு அவர் அப்பாயின்ட் பண்ணி ஒரு அமைச்சர் கேடர்ல கர்நாடகத்துக்கார தமிழ்நாட்டுக்கு அரசுல இருந்து சம்பளம் கொடுத்து உட்கார வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படி என்ன தமிழ்நாட்டில் இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? யாருக்கு அந்த பதவிக்கு தகுதி இல்லாத ஆட்கள் இங்க இருக்காங்களா? ஒருத்தர் கூட இல்லையா தகுதியான நபர்கள்? இது ஆணவத்தின் உச்சம் தானே, வேற என்ன இதை எப்படி சொல்ல முடியும்? நீங்க எது செஞ்சாலும் மக்கள் வந்து அமைதியா இருப்பாங்க, நல்லதுக்கு இல்லைங்க இது மிஸ்டர் CM, இது நல்லதுக்கு இல்லை, இது ரொம்ப தப்பா இருக்கு. இந்த ஆட்டிடியூட மாத்திங்க.
உடனடியாக இந்த கர்நாடக தயாரிப்பாளர்கள் கொடுத்த பதவியை திரும்ப பெறுங்க. தமிழ்நாட்டில் உள்ள யாருக்கோ கொடுங்க, யாரோ XRY கொடுங்க, உங்க கட்சிக்காரன் கொடுங்க, யாரோ ஒருத்தர் கொடுங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கொடுங்க. ஆந்திராக்காரருக்கு கொடுக்கறது, கர்நாடகாருக்கு கொடுக்குறது, டெல்லிக்காரனுக்கு கொடுக்கறது, மகாராஷ்டிராக்காரனுக்கு, பாம்பேக்காரனுக்கு கொடுக்கறது. கர்நாடகத்தில் போய் நீங்க ஏதாவது பதவி வாங்க முடியுமா? உங்க கட்சிக்காரனுக்கு பதவி கொடுப்பாங்களா? கர்நாடகத்தில் கொடுப்பாங்களா சார்? அப்புறம் எப்படி சார் தமிழ்நாடு மட்டும் இழிச்சவனா சார்? தமிழ்நாட்டுக்காரனா இழிச்சவனா உங்களுக்கு? எந்த அடிப்படையில் வந்து முதலமைச்சர் இருக்க தகுதியே இல்லைங்க உங்களுக்கு. தார்மீக அடிப்படையில் இந்த அயோக்கியத்தனத்தை செய்ததுனால ஏற்கனவே உங்க ஆட்சி வந்து நாரி நாசமா போயிட்டு இருக்கு. உருப்படாத ஆட்சி. இந்த லட்சணத்துல நீங்க வந்து நம்முடைய பதவிகளை, நம்முடைய மரியாதைக்குரிய மாண்புக்குரிய பதவிகளை பக்கத்து மாநிலத்தில் வாரி கொடுக்குறீங்கன்னா அவ்வளோ பெரிய தர்ம பிரபுவா சார் நீங்க? உங்க வீட்டு பணத்தை கொடுங்க சார், நீங்க உழைச்ச காசை கொடுங்க சார். 200 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு வித்து கோடி கோடியா சேர்த்து வச்சு அதை கொடுங்க சார். தமிழ்நாட்டு அரசு பதவியெல்லாம் கொடுக்காதீங்க சார், அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட் கிடையாது சார். இங்க உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் சார் அந்த பதவி. ரொம்ப காலம் நீங்களே நிரந்தர முதலமைச்சரால இருக்க முடியாது. எப்படியோ வந்துட்டீங்க முதலமைச்சரா. ஆனா தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல கரும்புலி ஏற்படுத்தாதீங்க. ஏற்கனவே நிறைய கரும்புலி உங்களால உண்டாயிருச்சு. உங்க பிரச்சாரத்துல வந்து உங்களை வேடிக்கை பார்க்க வந்த 41 அப்பாவிகள் செத்து போயிட்டாங்க கரூர்ல. அந்த சாபம் உங்களை விடவே விடாது, எந்த காலத்துல உங்களை விடாது. இன்னைக்கு நீங்க அசம்பிளிக்குள்ள வந்து ஒரு முதலமைச்சரானுக்க அந்த ஒரு கெத்தோட, ஒரு தோற்ற பொலிவோட, ஒரு மாதிரி ஒரு தேஜஸா உட்கார முடியாது. காரணம் நான் சொல்லட்டுமா? என் பார்வையில நான் சொல்றேன், அந்த 41 மரணங்கள் தான் உங்களை இந்த லெவலுக்கு உட்கார வச்சிருக்கு. நீங்க பதவியில் இருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கலாம், ஆனா அந்த கர்மா உங்களை சும்மா விடாது. நான் அதை நம்புறது இல்லை. ஆனால் அந்த ஆன்மாக்கள் கடைசி நேரத்துல வேடிக்கை பார்க்க வந்த இடத்துல உயிரை விட்டாங்க பாரு. குழந்தைங்க நசுங்கி செத்தாங்க பாருங்க. கத்த கூட முடியாம நம்ம மேல எவனோ ஏறி மிதிக்கிறான், ஐயோ சாகரம் நம்ம கூட தெரியாம அந்த குழந்தைகள் நம்ம எதுக்காக வந்தோம், ஏன் அந்த கூட்டத்துக்கு நம்ம வந்தோம், நம்மளை ஏன் அம்மா நம்மளை கூட்டு வந்தாங்க, நம்மளை ஏன் அப்பா கூட்டு வந்தாரு, மாமா ஏன் கூட்டு வந்தாரு, அண்ணன் ஏன் கூட்டு வந்தாரு தெரியாம பச்சை குழந்தைங்க செத்தாங்க பாத்தீங்களா? இந்த சாபம் உங்களை சும்மாவே விடாது. உண்மையில நான் வந்து ரொம்ப மனம் வெதும்பி சொல்றேங்க, வருத்தத்தோடு சொல்றேன். ஆணவத்தினுடைய உச்சத்துல முதலமைச்சர் ஜோசப் விஜய் செயல்படுகிறார். காரணம் என்னன்னா, தான் என்கிற அகம்பாவம். இன்னைக்கும் மெஜாரிட்டி இல்லாத அமைச்சகம். அதுதான் பெரிய என்னன்னா பயங்கரமான ஒரு பெரிய விஷயம். என்னன்னா இதற்கெல்லாம் திருமாவளவன் என்ன பதில் சொல்ல போறார்? நான் மற்றவங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டேங்க. கம்யூனிஸ்டுகள் எல்லாத்துக்கும் கொடி பிடிப்பாங்கல்ல. நம்ம ஊர் நம்ம பிரச்சனை, தண்ணி பிரச்சனைக்கு மட்டும் அப்படியே நேரா வந்து அப்படியே கொடி ஆட்டிட்டு வந்து நிப்பீங்கல்ல. மிஸ்டர் சண்முகம் சார் கம்யூனிஸ்ட் சார், இன்னும் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. வீரபாண்டியன் இருக்காரு, இன்னும் பல பேர் இருக்காங்க. முத்தரசன் இருக்காரு, நிறைய கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க. என்ன பண்ண போறீங்க இப்ப? இதுக்கு கர்நாடகத்துக்கு தூக்கிட்டு போய் பதவியை நொட்டி இருக்காருல்ல, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இது கேள்வி கேட்க மாட்டீங்களா? இதெல்லாம் உங்க காதல விழாதா? இல்ல நீங்க வாங்கி இருக்கிற புது சோபால அப்படியே சைலண்டா உட்கார்ந்து இருக்கீங்களா? தெரியலையா? இதெல்லாம் வெளியில நடக்கிறது தெரியலையா? ஆணவத்தினுடைய உச்சங்க. ரொம்ப வருத்தமான பதிவு. இதே நிலை நீடித்தால் தமிழ்நாடு நிச்சயமாக கூறு போடப்படும் அப்படின்றது தான் தெரியுது. பாஜகவுடைய ஏதோ மிகப்பெரிய ஒரு சதி வலைக்குள்ள தமிழ்நாடு சிக்கி இருக்குது. ஏன்னா இந்த வெங்கட் நாராயணாக்கு இன்னொரு பின்புலம் இருக்கு. அவர் பாஜகவுடைய நெருக்கமான நண்பர். டெல்லி அரசியல்ல டெல்லியில் இருக்க பல பேர்கிட்ட அவருக்கு நல்ல நெருக்கம் இருக்கு. அந்த அடிப்படையில தான் எனக்கு தெரிஞ்சு அவர் RSSல கூட இருக்கலாம். எனக்கு தெரியல, நான் சந்தேகப்படுகிறேன். அவர் RSSல கூட இருக்கலாம். அந்த அடிப்படையில தான் கவர்னரை சந்திக்க போற குழுல கூட தமிழ்நாட்டுக்காரர்களோடு சேர்ந்து ஆந்திராக்கார் போறாரு, விஷ்ணு ரெட்டி இவர் போறார், இந்த வெங்கட் நாராயணா. இவர்களை ஏன் கூட்டு போனீங்கன்னு சொல்றது கூட வெளிப்படையாக சொல்ல முடியாத துப்பு கட்டவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற சோசப் விஜய். இந்த சோசப் விஜயனுடைய இந்த அட்ராசிட்டிகள் ரொம்ப தப்பா இருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இடைத்தேர்தலில் ஒரு நல்ல தரமான தீர்ப்பை கொடுக்கணும்னு தமிழ்நாட்டு மக்களை வேண்டி விரும்பி கேட்கிறேன். இது வந்து நம்முடைய மாநில உரிமைங்க, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமை. இதை அத்தனை சீக்கிரம் அடுத்தவர் பறித்து கொண்டு போவதை வேடிக்கை பார்க்க முடியாது. உணர்வு இருக்கு, நான் பேசியிருக்கிறேன். இது என்னுடைய ஆதங்கமான பதிவு. இது நீங்க மக்கள்கிட்ட எப்படி போய் கொண்டு போய் சேர்க்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நான் பேசுற பல விஷயங்கள் உங்களுக்கு புரியும். ஆகவே
சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணதோடு உங்களுடைய நண்பர்களுக்கும் பரவி நீங்க வந்து அனுப்பி விடுங்க. நிறைய விஷயங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்க சமூக வலைதளங்கள்ல கேள்வி கேளுங்க. நீங்க உங்களை போன்றோர், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், தமிழ் பேச தெரிந்தவர்கள், தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள், எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் உங்களால் கேள்வி கேட்க முடியும். உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. தயவு செய்து கேள்வி கேளுங்க. யாரோ கேட்கட்டும், நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம், இதை வேண்டாங்க. உங்களுக்கும் உரிமை இருக்கு, உங்களுக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஓட்டு போடுகிற ஒவ்வொருத்தரும் முதலமைச்சரை நோக்கி கேள்வி கேட்பதுக்கு உரிமை இருக்கு. நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்களா போடலையான்னு நான் கேட்க வரல. இன்றைக்கு உங்க எல்லாருக்கும் அவரும் முதல்வர், எனக்கும் அவர் தான் முதல்வர். அப்ப முதல்வர் தவறாக ஒரு விஷயத்த செய்யறாருன்னா சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல பத்திரிகையாளரா நான் இருக்கேன், பார்வையாளரா நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டினுடைய குடிமகன், உங்க எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கு. எனவே மக்களை மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.